அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இதுவரையிலையும் எத்தனையோ பேர் எனக்கு தீமை செய்த போதிலும் நீங்க எனக்கு தீமை செய்யவே இல்லப்பா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை எங்களுக்கு நன்மையாய் நீர் மாற பண்ணுனீர். அவங்க அது தீமைன்னு நினைச்சுதான் செஞ்சாங்க ஆண்டவரே. பெரிய தீமையை நினைச்சுதான் அவங்க செஞ்சாங்கப்பா. அதுல நான் விழுந்துருவேன்னு நினைச்சாங்க, அதுல எழும மாட்டான்னு நினைச்சாங்க. அதோட அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுதான் ஆண்டவரே நிறைய பேர் செஞ்சாங்க. அவனுடைய பேரை கெடுத்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. இதுக்கு மேல அவன் தலை நிமிர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சுதான் செஞ்சாங்க. ஆனா அவங்க செஞ்ச அத்தனை தீமைகளையும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றின எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. வந்த பலவீனத்தை நினைச்சு பாருங்க, நமக்கு வந்த இழப்புகளை நினைச்சு பாருங்க, அந்த நஷ்டத்தை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு அது ரொம்ப பெரிய தீமையா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, ஏன் என்ன இந்த தீமையில நீங்க நடத்துறீங்கன்னு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்டோம். ஆனா ஆண்டவர் அது தீமையாய அல்ல, அது அவர் நன்மையா மாற்றி இருக்கிறாரே. இன்னைக்கு நினைக்கும் போது அந்த வியாதி எனக்கு நன்மைக்கெல்லா வந்துச்சு. இன்னைக்கு நினைக்கும் போது அந்த மனுஷன் அப்படி பேசினது நல்லது தானே, அதனாலதான் நான் வளர்ந்தேன், அதனாலதான் நான் நிற்கிறேன். எனக்கு தீமை அவர் செய்யவே இல்லை. முழு பலத்தோடு அப்பாவை பார்த்து நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி.